ஒருவேளை உங்களுக்கு தேவையானதற்கு ஆண்டவரை சார்ந்துக்காம இருக்கலாம், மீனாட்சி மெடிக்கலை சார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆத்மாவுக்கு தேவையானதற்கு நீங்க வெளியில சார்ந்து கொள்ள முடியாது. கவனிக்கிறீங்களா? முக்கியமான பாயிண்ட். சரீரத்துக்கு தேவையானதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் உலகத்தை சார்ந்து கொள்ளலாம். ஆனா ஆத்மாவுக்கு தேவையானதுக்கு யாரை தான் சார்ந்து கொள்ளலாம்? ஆண்டவரால் மட்டும்தான். ஆவிதான் ஆத்மாவை போஷிக்கும், ஆத்மா தான் சரீரத்தை நடத்தும். இது கான்செப்ட் தெரியும் தானே நமக்கு? அப்ப ஆவிதான் என்ன பண்ணும்? ஸ்தோத்திரம், ஆத்மாவுக்கு ஃபீட் பண்ணும். அதனாலதான் அதுக்கு பேர் ஆவியின் கனி. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப ஆத்மாவுக்கு அன்பு அப்படின்ற காரியம் வேணும்னா ஆவியிலிருந்து அன்பை ஆவியானவர் அருளுவார். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. அன்பை அருளுவார். அப்ப ஆவியின் கனி நம்ம கொடுக்க முடியாமலேயே இருந்தோம் இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருக்கிறோம்ல. ஏன் கொடுக்க முடியல? ஆவியானவர் அருளல. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. கிருபையாய் அருளுகிறார். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, உற்சாகமா அல்லேலூயா. அருளுகிறார். அருள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல கிரேஸ், கிருபை ரெண்டும் ஒண்ணுதான். அருள் கிருபை ரெண்டும் ஒண்ணுதான். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் ஆவியில என்ன தேவையோ அதை கொடுப்பாரு. அவர் அதை வாங்கி நம்ம ஆத்துமாவுக்கு கொடுப்பாரு. கவனிங்க, முடிக்க போறேன், கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். மைண்டை வெளியே வச்சுட்டுக்கிறவங்க போயிடலாம். நீங்க வீட்டுக்கு மைண்டை வெளியே வச்சு யோசிச்சுக்கிறவங்க போயிடலாம். எதுக்கு சும்மா இங்க உட்காந்து நீங்க வேஸ்ட் பண்றீங்க டைம்? செய்தி வேணாம்னா போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லி தான் முடிப்பேன். ஸ்தோத்திரம். அது 10 மணி ஆனாலும் கவனிக்கணும், கவனிக்கணும், கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஆவியிலிருந்து தான் ஆத்துமாவுக்கு கொடுக்கப்படுகிறது. கலாத்தியர் கடைசி வசனம், எல்லா கடைசி வசனங்களும் வாசிங்களேன். ஸ்தோத்திரம். முடிச்சிடலாம். கலாத்தியர் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 2 கொரிந்தியர் கடைசி எல்லாத்தையும் வாசித்தாலும் அப்போஸ்தலன் பவுல் எப்படி முடிக்கிறாருன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே இருப்பதாக. எங்க இருக்கணும்? கிருபை ஆவியுடனே இருப்பதாக. எல்லாத்திலும் கடைசி அப்படிதான் இருக்கும். யூதா கடைசி வாசிங்க. யூதா நிருபம் கடைசி வசனம். ஸ்தோத்திரம். ஆமா, தீத்து கடைசி அதிகாரம் கடைசி வசனம். கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக முடிப்பார் எல்லாத்திலுமே. கவனிங்க, கவனிங்க, நான் சொல்லிடுறேன். கிருபை, அருள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. கவனிங்க, கவனிங்க, கவனிங்க.